உங்கள் இருவருக்கும் சிறப்பான நல்லாசிகள் என்று போல் என்று வாழ்க 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 மல்லி அழைத்து என்னடா செய்கிறடே வணக்கம் எல்லாம் நல்லா இருடா சாமி பார்த்துட்டு அந்த வேற ஞாபகத்தில் இருக்கிறதா சுவாமி வணங்குகிறீர்கள். வாழ்த்துக்களை தர வேண்டும். தாங்களை வாழ்த்துவதும் வணங்குவதும் எங்களுடைய முறையாய பண்பு. வாழ்த்து வரவிருப்பு பாடிடுவா. வாழ்த்துக்களை தந்தர்கள் சுவாமி. அம்மா நல்லாசிகள் பல மெய்தான் அரும்பு விதிவிதித்து கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி கருத்திரமிருந்த கண்மணியே காவிய பொன்மணியே அருமையான வணக்கம், அழகான வணக்கம், அன்பான வணக்கம், இதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இன்றைய வணக்கம் இந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு அதி அற்புதமாக இருக்கிறது. இருந்தபோது ஒரு தாய் எப்படி வணங்க வேண்டும், ஒரு தந்தை எப்படி வணங்க வேண்டும், ஒரு குருவை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும், வரக்கூடிய விருந்தினர்களை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் வரைமுறைகள் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு கரும்பு எடுத்துக்கொண்டோமானால் அந்த கரும்பிற்கே 3 வித சுவை கொடுத்திருக்கிறான். முதல்கடி கசப்பு, நடுக்கடி இனிப்பு, கடைசிக்கடி உப்பு. முதல்கடி கசப்பு என்று சொன்னால் அந்த கொளுத்தரைப்பதியை கடுத்து சாப்பிட்டால் அது கசப்பு தமிழதாக இருக்கும். நடுவில் உபதியை கடுத்து சாப்பிட்டால் அது இனிப்பு சுவதாக இருக்கும். கடைசியில் உள்ள தூள்பாகத்தை கடுத்து சாப்பிட்டால் அது உப்பு சுவதாக இருக்கும். இப்படி ஒரு கரும்பிற்கே 3 வித சுவை கொடுத்திருக்கும் பொழுது என்னை வணங்கி வரவேற்றிருக்கின்றாய். என்னை வணங்கி வரவேற்ற உன்னை வாழ்த்துவதும் கடமை அல்லவா? ஆகையால் கொடுத்து வெள்ளைப்படி கொண்டு வெள்ளை தாமரையை வெற்றிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசோடு சரியாசனத்தை வைத்த தாய் என்று பெருமைக்குறுகலாம். கடமைகள் அருளால் வருவாரும் வெள்ளமை பொருந்திய பெண்மகளே, என் நாளினத்தின் நன்மகளே, நீ வாழ்க, நின் குலம் வாழ்க, குலக்கடவை திருமகளால் நீ சிறப்புடன் வாழ்க மகளே. அம்மா உம்மிடம் சில விவரங்கள் கிட்ட தெரிந்து கொள்ளாமல் நினைக்கின்றேன். இதோ பகவனை பொய்கிறக்கா ஆக்கவர் எணிகளக்கா பார்க்குள் தற்கப்படாகத்தவள் இருபதன் காரண தொண்டை நாரப நாட்டு என்னும் பெருமைக்குள்ள நாட்டு பிறந்த வன்மகளே, மின்னல் விடுபட்டு வரையும் கனை போல சொல்லில் சிவகூட்டி சுருக்காக சுந்தர தமிழிலே பதிலெழுத்த செந்தமிழ் பெண்ணே, அழகு, அறிவு, அமைதி இம்மூன்று ஒருங்கி அமைப்பற்ற ஆரணங்கே கொள்கை, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே 12 ஆண்டுக்கு ஒருமுறை பக்கம் அடி சொல்வாங்க. அதிசயமாக குறிஞ்சிபலர் அப்பப்பட்ட குறிஞ்சிபலர் பொத்துக்குழுமும் குமரக்கடவுள் குறுகொண்ட தொண்டை நாடு நல்லது. இன்னும் உம்மரை முடிக்கலாம் கேட்கலாமா? என்ன கேட்க நினைக்கிறீங்க? தந்தையின் பெயர் நம்பி தலைவர், தாயின் பெயர் உம்முடைய பிறக்கதோடு 7 பேர் என்ன செந்தனை முருகப்பெருமானுக்கு காவலுக்கு வந்து காவல் எப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? காவலே கண்ணும் கருத்துமாக காவல் பார்த்தாதானே வெற்றி என்பது கிடைக்கும். வெற்றி என்பது கிடைக்க விட பிடிக்கிறக்கா காவல் பாக்குறீங்க? இல்ல இல்ல, வெற்றி கிடைக்கணும் அப்படி இல்ல, வேலையை கொடுத்தாங்கன்னா முழுமையா செய்யணும். வெற்றி கிடைக்கிறது தோல்வி கிடைக்கிறது அப்பாற்பட்ட விஷயம். வேலைக்கு வந்துட்டு அந்த வேலையை முழுமையா வந்து பண்ணணும் இல்ல. அப்ப அந்த வேலையை முழுமையா பண்றதுக்காக வந்து என் நாளறிவுல பிறகுதானே அது மாதிரி சாப்பிட்டு போகட்டுமே. சாப்பிட்டு போறதுனால பிரச்சனை. இப்ப பறவைக்கு நாளறிவுனா இதை செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு அதுக்கு தெரியாது. அப்ப என்ன செய்யும், பறவைகள் வந்து சாப்பிட்டு போறதுனால பிரச்சனை வராது. எச்சம் வச்ச பொருளை இறைவனுக்கு படைக்க கூடாதுல, எச்சி வச்ச பொருளை இறைவன் ஏற்றுக்கொள்ளுவார். எச்சம் என்பது எச்சி வைத்த பொருளை இறைவன் ஏற்றுக்கொள்வார் சொன்னீங்க. இப்ப இறைவனுக்கு பாலாபிஷேகம் பண்றாங்க. ஆமா, முத கண்டுகுட்டி எச்சரிப்படுத்தது
அதன் பிறகு அபிஷேகத்துக்கு வருகிறது இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். இப்ப இறைவனுக்கு தேனாபிஷேகம் பண்றாங்க. தேனீக்கள் எல்லாம் பூக்கள் இருந்த மகரந்தத்தை எடுத்து அந்த தேனை சாப்பிடுது, தேனை எடுத்து அபிஷேகம் பண்ண முடியும். இப்ப இறைவனுக்கு பட்டாளன் வைக்கின்றார்கள். அது பட்டு பூச்சியோட எச்சில் இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். தென்னப்பன் அப்படிங்கிற வேடுவன் காட்டுக்கு வேட்டைக்கு போனா தான் கொண்டு வரக்கூடிய மாமிசங்களை நல்லா இருக்கா, சிறப்பா இருக்கா, ருசியா இருக்கா அப்படின்னு அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு அதன் பிறகு இறைவனுக்கு படைத்தான் இறைவன் ஏற்றுக்கொண்டான். அது எச்சிலாக்கிய உணவு இறைவன் ஏற்றுக்கொண்டான். கழிவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனாலும் இந்த கோமாதா என்று சொல்லக்கூடிய இந்த பசுமுடைய எச்சத்தை இறைவன் ஏற்றுக்கொள்வார். இப்ப சாணம் அப்படி எடுத்துக்கங்களேன், அந்த சாணத்தை என்ன பண்ணுவாங்க, உருண்டைய உருட்டி அதை எருவாக்கி எரித்து வெளியில வரும்போது என்ன ஆகுது, திருநீராக வருது, சாம்பலாக வருது. அதை அந்த திருநீரை இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள், இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். அதே கோமாவுடைய இந்த கோமயம் அடிச்சக்கூடிய இந்த நீரை என்ன பண்றாங்க, தீர்த்தமாக எடுத்து தெளிக்கின்றார்கள், அதையும் இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். இப்படி மனம் கொண்டதான் மாளிகை. இன்னொன்னு என்ன சுவாமி, புனுக புனை எப்படி சொல்லுவாங்க, ஆமாம், அதே வாசனை திரவியத்துக்காக எடுத்து வாசனை திரவியம் எடுக்கிறாங்க. ஏன்னா பறவை நீங்க எப்படி விரட்டுறத சொன்னீங்க, கானத்தால விரட்டிட்டு இருக்கேன். அவளும் சோ அப்படிங்கிற கானத்தால் ஒரு பிரணவ மந்திர பொருளை கொண்டுதான் விரட்டதான் அப்பா சொல்லி இருக்கிறேன். ஒரு காலத்துல வில்லார் அடிச்சாங்க, சொல்லாகப்பட்டவன் பாசுபத கலையை பெறுவதற்காக புறம்பால் அடித்தான் அறிமத்திர பாண்டியனாக. இன்றைக்கு மதுரையில் அரசரடி என்ற பெயர் என்பது கிடைத்தது. மனுஷனுக்கு பொழுது சிவபெருமான் அணை கட்டவுடன் குறுக்கு மறுக்குமா விளையாட்டு காமிச்சிருந்தா, அதனால புறம்பால் அடித்தான். செருப்பால் அடித்தான் திண்ணப்பனாக. 63 நாயன்மார்களை கண்ணப்படம் என்ற பெயர் என்பது கிடைத்தது. ஆனா சொல்லால் அடித்தான் நக்கீரனாகப்பட்டவன். நெற்றிக்கு திறப்பினும் குற்றமே. இப்படி வில்லால் அடிச்ச அர்ஜுனன் அடியல, புறம்பால் அடித்த அறிமத்திர பாடி அடியல, செருப்பால் அடிச்ச திண்ணப்பன் அடியல. ஆனா சொல்லால் அடிச்ச நக்கீர மட்டும் எரிஞ்சு சாம்பலானாம். இருந்தாலும் 33 கோடி தேவர்களும் 40 ரிஷிகளும் வேண்டிய வேண்டுகோள் இருக்க. ஏன்னா தமிழ் ஒரு புலவன் தமிழுக்கு வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக எல்லாரும் சிவனிடம் போய் மீண்டும் வேண்டிய காரணத்தினாலே சிவனாகப்பட்ட நினைவாறு அந்த பொற்றாமரை குளத்திலிருந்து மீண்டும் உயிர் பெற்று எழுந்து கொடுத்தார். இப்படி அந்த நக்கீரனுக்கு அப்படி உயிர் பெற்று எழுந்து வந்த காரணத்தினாலே திருமுருகாற்றுப்படை இயற்றுவதற்கான ஒரு சிறப்பு கிடைத்தது. அந்த திருமுருகாற்றுப்படை இயற்றுவதற்கான சிறப்பு எப்படி கிடைத்தது, என்ன காரணம் அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்லலைன்னா என்ன பண்ணுவீங்க, சொல்லுங்க. தெரியாம தான் கேக்குறீங்க, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அப்படின்னா அதாவது நீங்களே சொல்லிட்டு வந்து ஈசனுடைய நெற்றை பிளம்பிலிருந்து எரிக்கப்பட்டவன் மறுபடியும் வந்து உயிர் பெற்று வந்தார்னா ஈசனுடைய அருள் என்பது முழுமையாக கிடைத்தவர் நக்கீரனாகப்பட்டவர். அப்ப என்ன செய்வார், அனுதினமும் சிவனுடைய நாமத்தை மட்டும் சொல்லி உச்சரிச்சிட்டு வர்றவர் நக்கீரனாகப்பட்டவர். அவர் எங்க நீராடுவார் அப்படின்னா சரவண பொய்கையிலே நீராடி விட்டு யார வணங்குவார்னா சிவனை வணங்குவார். ஏன்னா அங்க இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் சுப்பிரமணிய பெருமானாகப்பட்டவர் குடிகொண்டு இருக்கிறார். அவரை வணங்க மாட்டாரா. ஆனா இருந்தாலும் தமிழுக்காக 3 சங்கங்களில் முதன்மை சங்கமாக விளங்கக்கூடிய அந்த மதுரை என்பதில வந்து அவை தலைவர் முதன்மை புலவரா இருக்கக்கூடியவர் அவர் தீந்தமிழால் நம்மளை பாடணும் அப்படின்னு சொல்லி முருகனுக்கு ரொம்ப நாளா ஆசை. அப்ப என்ன செய்யறாரு, புலகத்துக்கு வந்து எப்படியாவது நம்மளை வணங்க வச்சு போறன்னு ஒரு வாயால அப்படின்னு உள்ளி ஒரு சூட்சமான ஒரு வேலையை பாக்குறாரு. என்னன்னா ஒரு பூதத்தை ஒண்ணு பண்ணி பூதத்திட்ட சொல்றாரு, நாலு ஒன்றுக்கு எவர் ஒருவர் சிவ பூசையை செய்ய அந்த மறக்கிறாங்களே அவங்கள வச்சு என்ன பண்றேன்னா நீ தூக்கிட்டு வந்து குகையில அடிச்சுட்டு 1000 பேர் சேர்ந்தோன்னா அவங்கள வந்து சாட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே பூதம் என்பது கண்ணுக்கு தெரியாதுல்ல, தெரியும் இந்த தெரியுதா தெரியலையா, கண்ணுக்கு தெரியாது. பூதம் என்பது பேய் பிசாசு அப்படின்னு சொல்லி சொல்ற, கண்ணுக்கு யாராவது பார்த்திருக்கமா, உணர முடியும் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி அப்படின்றதுனால என்ன செய்யறா, 999 முனிவர்களையும் சிவபூசை செய்யாம இருந்தவங்களை பூதம் தூக்கிட்டு போய் குகையில அடைச்சு வச்சிருக்கு. 50 பேரு வந்து பட்டினியா போடக்கூடாதுன்னு அதுவே சாப்பாடு எல்லாம் தேடி வந்து கொடுக்குது. எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. என்ன சாமியை கும்பிடுறாங்கன்னா அங்கே குடிகொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானே இறைவா முருகா கந்தா, யாருமே வந்து முனிவர் வந்து கிடைக்க கூடாது, 1000 பேர் சேர்ந்தா நம்மளை சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, வணங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த நேரம் நக்கீரனாகப்பட்டவர் சிவபூசை செய்ய மறுத்து விடுகிறார். மறுத்த காரணத்தினால நக்கீரனை வந்து ஏன் மறுக்கிறார், என்ன காரணம் அது வேற விளக்கமா சொல்லணுமா, வேலவன் வந்து வேலை பிடித்துக் கொண்டு நிற்கிறார் என்று ரத்தின சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன். அங்க வரணும்ல, அவங்க வருவாங்க. ஏன்னா ஒரு இலையை பறிச்சு இந்த பூதம் என்ன செய்து ஒரு மரத்தின் மீதுல இருந்து இலைய கீழே பூமியில போடுது. போட்ட உடனே பாதி இலை தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, பாதி இலை நிலத்தில் விழுந்துருச்சு. தரையில இருக்கிறது பறவையா மாறிடுச்சு, தண்ணிக்குள்ள விழுந்து மீனா மாறிடுச்சு.
ஒரு பறவையில பாதி மீன் பாதி, அதாவது ஒரு இலையில பாதி பறவை பாதி மீனா இருந்தா வித்தியாசமான உயிர்ல பறவை தண்ணிக்குள்ள போனா செத்து போயிடும் மாதிரி. ஆமா, மறுபடியும் மீன் கரைக்கு வந்தா இறந்து போய்விடும். இது ரெண்டும் எப்படியாவது உயிர் பிழைக்கணும்னு சொல்லி நக்கீரன் பூசை செய்யறத மறந்துட்டு அதை காப்பாத்தணும்னு எந்திரிச்சாருல, அந்த நேரம் பூதம் தூக்கிட்டு கிளம்பிடுச்சு. கிளம்பி 1000 பேர் சேர்ந்தாச்சு, குகையில கொண்டு அடைக்குது. சண்டால பாவி எங்க இருந்து வந்தாலும் தெரியலையே, நம்ம உயிரெல்லாம் போகிறதுன்னு சொல்லி அங்க உள்ள முனிவர்கள் எல்லாம் அழுது தவிச்சு என்ன செய்வியே தெரியாது, ஆனா எங்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு நீ தான் எப்படியாவது வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அத்தனை முனிவர்களும் சொல்றாங்க. என்ன பண்றது, குகையில் அடைபட்டார், வேற இடத்துக்கு தேடி போக முடியாது. சிவனை மனசால நினைச்சாலும் அந்த நேரத்துல மறந்துட்டார். அப்ப என்ன செய்யறாரு, இங்கே குடிகொண்டிருக்கக்கூடியவன் யாருன்னா சுப்பிரமணிய பெருமானான அந்த முருகனை வணங்குறார். என்னன்னா, எனக்காக இல்லை என்றாலும் முருகா, இத்தனை உயிர்களை காப்பாத்துறதுக்காக நீதாப்பா வந்து காப்பாத்தணும் அப்படின்ற வேண்டுதல் பண்ண உடனே சொல்லுவாங்கல்ல, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடைக்கும் பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனா, பக்தர்கள் மனம் முருகி வேண்டிவிட்டால் இறைவன் அனுகிரகம் பண்ணிவிடான்னு சொல்லி முருகன் வந்து என்ன செய்யறார், தான் வைத்திருந்த வேலை கொண்டு அந்த குகையை வந்து எரிகிறார். குறை வந்து அடைபட்டிருந்து வந்து அப்படியே வெடித்து அத்தனை முனிவர்களும் காப்பாற்றப்படுறாங்க. காப்பாற்றப்பட்ட உடனே அப்ப இங்க வந்திருக்கிறது யாரு, முருகன்ல. முருகனே வந்து நக்கீரனுக்கு காட்சி கொடுத்து என்னுடைய 6 படை வீட்டுடைய சிறப்பை நீயே பாட வேண்டும் சொல்லி அடி எடுத்து கொடுக்கிறார். அன்றைக்கு நக்கீரனாகப்பட்டவன் 6 படை வீட்டினுடைய சிறப்புகளை எழுதப்படுகிறது, பாடப்படுகிறது. ஆனா இன்னொரு அந்த பூதம் யாரு அப்படின்னா ஒரு பெண் பூதமாகப்பட்டது, கற்கு மிகி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் பூதத்தைத்தான் முருகனை வந்து அனுப்பி வைத்தாரா. இதுதான் வந்து ரத்தனை சுருக்கமா சொல்லியிருக்கேன். அருமையான விஷயம், பாராட்டுக்கள். இருந்தால் நான் வந்த காரணத்தை சொல்லணும் இல்லையா, காரணம் இல்லாம என்னதுக்குதான் வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க எடுக்கக்கூடிய பருவம் 3வது மங்கை பருவம், அழகுள்ள பருவம். ஆமா, பருவத்துக்கும் உருவத்துக்கும் தகுந்த மாதிரி ரத்தின சுருக்கமா ஒரு மாப்பிளை பார்த்து நீங்க பாத்துட்டு உங்களை யாரு பாத்துட்டு யாரும் யாரையும் ஊர் மக்கள் அவங்க பாத்துட்டு வேலை வேலை பார்த்துட்டு உங்க வேலையை அதை பார்த்துட்டு நீங்க பண்ணீங்க, ஒழுங்கா இடத்துல பாப்பல. ஏன்னா எந்த பெண்ணும் எனக்கு ஒரு மாப்பிளை பாருங்கன்னு யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. மாட்டாங்க. என் போன்ற ஒரு பெரியவங்க பெத்தவங்களுக்கு தெரியும்ல, பெத்தவங்க தெரியும். அப்ப பெத்தவங்க பெரிய மனுஷன் காட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. காட்டுக்குன்னா காவல நேர்த்தி கடனை நிவர்த்தி நிவர்த்தி பண்ணியாச்சுல. என்னைக்கு நிவர்த்தி முடிச்சாதானே வீட்டுக்கு போக. மாப்பிளை பார்த்து வந்திருக்கேன், இஷ்டப்பட்டா கட்டிக்க, இல்லைன்னா கூட்டிக்க. யார முருகன் தான் பிடிக்கல, ஒட்ட முடியாது, கட்ட முடியாது, வெட்டதான் செய்வேன். வெட்டுறதுக்கு அங்க வேலை இல்லமா, மாப்பிள்ள பேர சொல்றேன். ஏன்னா இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழுக்கும் தனிப்பெரும் கடவுள் உயரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து என்று சொல்லக்கூடிய எழுத்துக்களுக்கெல்லாம் தனிப்பெரும் தலைவன் கந்தன், கடம்பன், கருவலன், சரவணன், சண்முகன், ஓராறுமுகன், ஈராறுகலம், செட்டி, அன்மைந்தன், வேந்தன், விஷாகன், காங்கேயன், கார்த்திகேயன், தகப்பன் சுவாமி. அவனிடம் உன் முகத்தை காமி, அன்னை சிவகாமி உனக்கு மாமி, அந்த கந்தசாமி கரப்பிடித்தால் மகிழும் அம்மா இந்த புள்ளந்தை பூமி அப்படின்னு சொல்லி அந்த முருகப்பெருமான் தான் உனக்கேத்த மாப்பிள்ளை அப்படிங்கிற காரணத்தினாலே இஷ்டமா கஷ்டமா முடியாதுங்க. அவஸ்தையை நாகரிகம் யாமத்தமிழ் அவர் பேசிவிட்டால் அறிவிழாக்கு அருகையும், அன்பலார் கண்டையும், பண்பலாக்கு தந்தையும், இப்படி எல்லாருக்குமே கூட்டி கொடுப்பது வேலை. அதனால சூரிய ஸ்தலத்திற்கு முன்னே அந்த முருகனுக்கு கனிமம் காட்டாவிட்டால் நான் நார்வல்ல, இந்த நார்வனக்கூடிய முடிச்சு முடிச்சும் அல்ல. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். நான் சொல்ல வருகிறேன், நாராயண நாராயண நாராயண. கந்தா கடம்பா கதிரி வேளா, இனியாவது உன் கரணேனும் தரிசனம் மேல் படை செய்வாய் செந்தில் விடி வேளா.